ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஆராதிக்கிற உன்னை நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறதான அநேக கஷ்டங்கள், பிரச்சனைகள், வருத்தங்கள், தேவைகள், நெருக்கடிகள், வாழ்வில் சந்திக்கிற பல சவால்கள் அநேக நேரம் நமக்குள்ளாக கேள்வியை உண்டாக்குறது. ஐயோ, என் வாழ்க்கையில் நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ, என் குடும்பத்தில் நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ, இந்த பொருளாதாரத்தில் வெட்கப்பட்டு போயிடுவேனோ என்று சொல்லி அநேகம் நாம் கலங்கி தவிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. தேவன் சொல்லுகிறார், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் ஆண்டோடைய வார்த்தை அதுதான், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உனக்காக ஒரு அற்புதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அதிசயத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், ஆச்சரியமான காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த நாள் ஒரு அற்புதத்தினால், ஒரு அதிசயத்தினால் தேவன் உனக்காக ஒரு அற்புதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த அற்புதம் உன்னை தேடி வரும். அவர் சொல்லுகிறார், என் ஜனமாகிய நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.